சிறை படம் குறைஞ்ச பட்ஜெட்டில் ரீசெண்டில் வந்து ரொம்ப பெரிய தாக்கத்தை எல்லாருக்கும் மத்தியிலையும் ஏற்படுத்தின ஒரு படம் அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. அந்த படத்தில் நிறைய மனிதனோட மாண்புகள்னு சொல்லுவாங்க. அதை நிறைய சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு எளிய வாழ்க்கை, ஒரு சாதாரண மனுஷங்க, பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிற அந்த மனிதாபிமானம், ஆரம், இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வசனங்கள் எல்லாமே ரொம்ப இயல்பாகவும் அதே சமயத்தில் ரொம்ப சரியானதாகவும் இருக்குது அப்படின்னு தோணுது. இதோட வசன கருத்தாக்க நிஜமாகவே ஒரு சபாஸ் சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஒரு அன்றாட வாழ்க்கையில் நம்மளால் செய்யக்கூடிய உதவிகள், அதை தான் சொல்கிறேன். நம்ம எல்லாருக்குமான அதிகாரங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்மளோட வேலை செய்கிற எல்லைக்குள்ளே, நம்ம இருக்கிற எல்லைக்குள்ளே நம்மளால் முடிஞ்ச அந்த அதிகாரத்தை யாராவது ஒருத்தவங்க நம்மக்கிட்ட உதவின்னு வந்து கேட்கவும் வரும்போது, அந்த உதவியை உன்னால் செய்ய முடியும், அந்த இடத்துல நீ இருக்க உன்னால் அதை செய்ய முடியுங்கும்போது தாராளமாக கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த உதவியை செய்யுங்க. அப்படி நம்ம செய்யும்போது அந்த உதவி நிஜமாகவே இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். கதிர் வந்து காதருக்கு செஞ்ச மாதிரி, கலையரசிக்கு செஞ்ச மாதிரி, அது பார்க்கும்போது ஒரு பெரிய ரிஸ்க்கான வேலையாக கூட இருக்கலாம். அவன் சொன்ன மாதிரி அது ஒரு சின்ன உதவி, அவனோட அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு உட்பட்ட ஒரு சின்ன உதவி அவன் செஞ்சான். அந்த நீதிபதி, நீ யார், நீ எப்படி என் கேபின்குள்ளே வரலான்னு கேட்காம அவங்களோட அந்த குறைகளை கேட்ட அந்த நொடி, அவரோட அதிகாரத்துக்கு உட்பட்டு அவரால் செய்ய முடிஞ்சதை அவர் செஞ்சார். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் தன்னோட அதிகாரத்துக்கு உட்பட்டு எளிய மக்கள் தன்னுக்கிட்ட கேட்க வர ஒரு உதவியை தன்னால் செய்ய முடியுங்கும்போது செஞ்சாங்க அப்படின்னா இந்த உலகம் சிறை இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய வசனங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப இயல்பாக இருந்துச்சு. ஒரு மெலிதான இசை, மெலிதான காதல், மெலிதான கணவன் மனைவிக்கு இடையிலான உறவு. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் ஒரு சண்டை வந்துருச்சுன்னா அவங்க அடிச்சுக்கணும், திட்டிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மனைவி அவன்கிட்ட பேசலைனா கூட அது அவனுக்கு வருத்தத்தை தரும். அவன் வந்து அவனுக்கிட்ட முகம் கொடுத்து பார்க்கலனா கூட அது அவனுக்கு வருத்தத்தை தரும்னு ஒரு மெல்லிய அழகான கதிர் இன்றின காதல். அதே மாதிரி 5 வருஷம் இல்லை, எவ்வளோ நாளாக ஆனாலும் அவன் வந்துடுவான்ற அந்த நம்பிக்கையில் கலையரசி அவனை பார்க்க வர்ற அந்த நிமிடங்கள், நான் வெளில போய் அவ கூட வாழுவேன் அப்படின்ற காதலோட நம்பிக்கை, இது எல்லாமே இந்த படத்தில் ஒரு எளிய மனிதனோட நம்பிக்கையை சார்ந்தே இருக்குது. எளிய மனிதன் அப்படி தான் கடவுளை நம்புகிறான், அப்படி தான் சாமியை நம்புகிறான், அப்படி தான் தன்னோட மகனை ஒரு தந்தை நம்புகிறான், அவன் படித்து மேலே வந்து தன்னை காப்பாற்றிடுவான், தன்னோட குடும்ப சூழலத்தை உயர்த்திடுவான் அப்படின்னு. இங்கே நிறைய விஷயங்கள் அந்த எளிய நம்பிக்கையின்பால் ஓடுது. அந்த மாதிரி தான் ஒரு எளிய மனிதன் நம்மளை நம்பி வந்து ஒரு உதவின்னு கேட்கும்போது நம்ம அதை செய்யும் பொழுது அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படம் அப்படிப்பட்ட தாக்கத்தை எல்லாரும் மனசுலையும் ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன். ரொம்ப ஒரு அழகான 2025 வந்த ஒரு சிறந்த படமாக சிறை இருக்குது அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. கண்டிப்பாக எல்லாரும் சிறை படத்தை பாருங்கள். இது மாதிரி நிறைய கதைகளை பேசலாம். கீப் வாட்சிங்.